ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயம் தான் பார்க்க போறோம். இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு ஃபார்வர்ட் மெசேஜ்ல. அது என்னன்னா அடுத்த 3 நாளைக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஏடிஎம்மும் இயங்காது, யாராலையும் பணம் எடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாம எல்லாருமே பாத்தீங்கன்னா எந்த ஒரு லிங்கையும் கிளிக் பண்ணாதீங்க, தேவையில்லாத வீடியோஸ் போட்டோஸை டவுன்லோட் பண்ணாதீங்கன்ற மாதிரி விஷயம்லாம் இப்போ வாட்ஸ்அப்ல ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. நிஜமாலுமே பாத்தீங்கன்னா இந்தியாவுல அடுத்த 3 நாட்களுக்கு ஏடிஎம்லாம் இயங்காதா, யாராலையும் பணம் எடுக்க முடியாதா? இத பத்தி டீப்பா இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். அதாவது இப்போ ரீசெண்டா இந்தியாவில இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவில என்ன நடந்துகிட்டு இருக்கு. நம்மளோட இந்தியன் ஆர்மி பாத்தீங்கன்னா என்ன மாதிரி விஷயத்த முன்னெடுத்தி இப்ப நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆபரேஷன் சிந்தூர்ல என்ன பண்ணிருந்தாங்க, அதோட விளைவா இப்ப என்ன நடக்குது, பதிலடி என்ன மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க, இது எல்லாத்துக்குமே தெரியும். ஆக்சுவலா இப்ப இருக்கிற சுச்சுவேஷனே பாத்தீங்கன்னா ஒரு போர்க்கால நடவடிக்கை தான் பாத்தீங்கன்னா இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி தான் இருக்கு. பட் இன்னும் அபிஷியலா வார்னு டிக்ளேர் பண்ணல. சோ அதை தொடர்ந்து பார்த்தோம்னா இப்போ வாட்ஸ்அப்ல இந்த மாதிரி செய்திகள்லாம் பரவிட்டு இருக்கு. ஒரு சில இடத்துல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், முழுக்க பாத்தீங்கன்னா சிட்டியே பிளாக் அவுட் பண்ணி வச்சிருக்காங்க. நேத்து பஞ்சாப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா முழுக்க பிளாக் அவுட் பண்ணி வச்சிருந்தாங்க. அங்க பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி, அதாவது கரண்டே கிடையாது. ஏன்னா அங்க தாக்குதல் எல்லாம் நிறைய நடத்திட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி வகையில பாத்தீங்கன்னா நிறைய செய்திகள் பரவிக்கிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா பெட்ரோல் எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது, பெட்ரோல் டீசல் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, தட்டுப்பாட்டுல இருக்கு. சோ இந்த மாதிரி எல்லா விஷயமும் ஸ்ப்ரெட், ஃபேக் நியூஸ் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா சீரியஸா நடந்துகிட்டு இருக்குன்னா அதை வச்சு நடக்கக்கூடிய வதந்திகளும் பாத்தீங்கன்னா நிறைய தான் இருக்கும். சோ அந்த வகையில தான் பாத்தீங்கன்னா இப்போ வாட்ஸ்அப்ல எல்லாத்துக்குமே இந்த குறுஞ்செய்தி பரவிக்கிட்டு இருக்கு. நானுமே உங்களுக்கு அந்த மெசேஜஸ் காட்டுறேன். என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து இது வந்துருந்துச்சு. இது என்கிட்ட உண்மையா பொய்யான்ற மாதிரி டிக்ளேர் பண்றதுக்காக கேட்டிருந்தாங்க, ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக. நீங்க ஸ்கிரீன்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அந்த மெசேஜஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கும் ஸ்கிரீன்ல. ATM will be closed for next 2 to 3 days probably due to ransomware cyber attack. So இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம 74 countries are affected. Please don't open any mail which has attachment. So இந்த மாதிரிலாம் விஷயம் இருக்கு. பட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா முழுக்க ஃபேக்கான விஷயம் தான். யாரும் இதெல்லாம் நம்பி உடனே போயிட்டு ஏடிஎம்ல ரஷ் பண்ணி போயிட்டு அமௌண்ட் எடுத்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது, இந்த மாதிரி வேலை எல்லாம் வேண்டாம். இது உண்மையா இருந்திருந்தா எல்லா நியூஸ் சேனல்லையும் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க. தேவையில்லாம வாட்ஸ்அப்ல எல்லாம் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாத்துக்கும் இந்த விஷயத்த ஷேர் பண்ணுங்க, உங்களோட கான்டாக்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கன்ற மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க. இது உண்மையான தகவலா இருந்தா இந்நேரத்துக்கு எல்லா நியூஸ் சேனலும் பாத்தீங்கன்னா இதை கவர் பண்ணிருப்பாங்க, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்னென்னலாம் எடுக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ இது முழுக்க ஃபேக்கான ஒரு நியூஸ். இந்த மாதிரி நியூஸை யாரும் நம்பாதீங்க. அது மட்டும் இல்லாம மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் தரப்புல இருந்தும் பாத்தீங்கன்னா இந்த விஷயம் பொய்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இந்த விஷயத்த யாரும் நம்ப வேண்டாம், இது உண்மையான விஷயம் கிடையாது. இந்த மாதிரி நிறைய வதந்திகள் வரும். இந்த மாதிரி டைம்ல தான் நம்ம ரொம்ப கான்சியஸா இருக்கணும். எது உண்மையான தகவல், எது பொய்யான தகவல்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றதா இருக்கட்டும், உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சொல்றதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே பார்த்து ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க. நம்மளோட இந்தியன் ஆர்மி பாத்தீங்கன்னா லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல நிறைய ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம இந்தியன் ஆர்மிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில பாத்தீங்கன்னா வி ஸ்டாண்ட் ஃபார் இந்தியா அண்ட் வி சப்போர்ட் ஃபார் இந்தியா. சோ அடுத்து இன்னொரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். இதை என்னோட வியூவர்ஸோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ஏன்னா இந்த மாதிரி ஃபேக்கான நியூஸ் நிறைய ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. சோ உங்களுக்கும் அவேர்னஸ் கொடுக்கணும் தான் இந்த வீடியோவை நான் பண்ணிருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்க இன்னும் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், ஸ்கிரீன்லயும் கார்ட்ஸ் தெரிஞ்சிட்டு இருக்கும். சோ நீங்க இதை கிளிக் பண்ணி அடுத்த வீடியோக்குள்ள போலாம். அடுத்து இன்னொரு நல்ல வீடியோவோட லேட்டஸ்ட் அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன்.